ஸோ டுடே வந்து நம்ம செகண்ட் டே. செகண்ட் டேல என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் சிம்பிளா வந்து UiPath ஸ்டூடியோ எப்படி ஆக்சஸ் பண்றது, அந்த UiPath ஸ்டூடியோல ப்ராசஸ் எப்படி கிரியேட் பண்றது, ப்ராசஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் UiPathல பேசிக்கான சில வேரியபிள் கிரியேஷன்ஸ் அண்ட் அந்த வேரியபிள் கிரியேட் பண்றதுல என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ ஹியர். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா UiPath ஸ்டூடியோ அப்படின்றது வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸ்டூடியோனா என்ன, ஆர்கெஸ்ட்ரேட்டர்னா என்ன, ரோபோட்னா என்ன அப்படின்றத நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து சிம்பிளாக வந்து நான் UiPath ஸ்டூடியோவில் ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஓப்பன், ஸ்டார்ட், டூல், டெம்ப்ளேட், டீம் செட்டிங்ஸ் இதெல்லாம் நம்ம அந்த பர்டிகுலர் டாபிக் கவர் பண்ணும்போது நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அன்னெசரியா வந்துட்டு நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒவ்வொரு ஆப்ஷனையும் நான் வந்து கோ த்ரூ பண்ணி, இப்போ சிம்பிளா இன்னைக்கு டே 2ல வந்துட்டு ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த ப்ராசஸ் எப்படி கிரியேட் பண்றது, என்னென்ன ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஓகேவா. ஸோ இப்போ நான் சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராசஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இங்க நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுல நீங்க எந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுடைய டெம்ப்ளேட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, அதாவது ப்ராசஸ் டைப் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க வந்து பிளாங்கா ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இந்த லைப்ரரி, டெஸ்ட் ஆட்டோமேஷன், டெம்ப்ளேட் இதெல்லாம் வந்து நான் அந்த பர்டிகுலர் டாபிக் வரும்போது நான் இது என்ன அப்படின்றது சொல்றேன். சிமிலர் லைக் இந்த நியூ நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுவும் வந்து நான் அந்த பர்ட்டிகுலர் டாபிக் கவர் பண்ணும்போது நான் சொல்றேன். இந்த டெம்ப்ளேட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும், அந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் அந்த டைம்ல சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நியூ ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த நியூ ப்ராஜெக்ட் கீழ ப்ராசஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்ல ஃபர்ஸ்ட் வந்து உங்க ப்ராஜெக்டோட நேம் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் சே வந்து நான் வந்து ஒரு என்னுடைய ப்ராசஸ் வந்து நான் வந்து என்னுடைய கஸ்டமர் ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதா என்னுடைய ப்ராசஸ். ஓகேங்களா. அதுதான் நான் டிசைன் பண்ண போறேன் உள்ள போய். அப்படின்னும் போது அதோட ப்ராசஸ் டைட்டில் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து பேசிக்கா வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நேமிங் வந்து கொடுக்கும்போது சில ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் சே RPA. ஓகேங்களா. ஸோ RPA இல்லைன்னா வந்து நான் டைரக்டா கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ என்னன்னு கொடுக்குறேன்னா இன்வாய்ஸ். ஓகே, இன்வாய்ஸ் ஜென்ரேஷன். ஓகே. ஸோ இந்த இன்வாய்ஸ் ஜென்ரேஷன்ல இப்போ நல்லா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல், இந்த அடுத்தது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல். அதே மாதிரி இந்த செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டலா வந்து குடுத்துருக்கேன். இது நான் ஃபாலோ பண்ற ஸ்டாண்டர்ட். இது வந்து பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஈச் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆ பாஸ்கல் கே ஈச் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டலா போட்டீங்க அப்படின்னா பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து கிளியரா ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம வந்து சிம்பிள் ஒரு POC கிரியேட் பண்ணாலும் சரி, இல்ல நான் வந்து சும்மா ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னாலையும், உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பரா வந்து நீங்க ரைட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது எப்பயுமே வந்து ஒரு பழக்கமாவே மாறிடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து திஸ் ப்ராசஸ் இஸ் டிசைன்ட் டு then invoices to customer. நான் ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டேன். ஓகே, this process is designed to send invoices to customer அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க ஷோ அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எந்த லொகேஷன்ல சேவ் ஆகுது அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்க இருக்கு. இது வந்து நான் UiPath அப்படின்னு இருக்குல்ல, நான் லொகேஷனை வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ கோ டு டாக்குமெண்ட். ஓகே, டாக்குமெண்ட்ல ஆல்ரெடி UiPath அப்படின்னு இருக்கு. இதுக்குள்ள நிறைய ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராசஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, இங்க இன்னொரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் UiPath FN 2024 அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ப்ராசஸ் எல்லாமே இந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள தான் வந்து ஸ்டோர் ஆகும். நான் அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்றத நான் காட்டுறேன். தென் வந்து இங்க கம்பேட்டபிலிட்டி வந்து விண்டோஸ் அப்படின்னு இருக்கு. கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு இருக்கு. ஸோ இப்ப விண்டோஸ்ன்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ற ப்ராசஸ் வந்து விண்டோஸ்ல எல்லா பர்ட்டிகுலர் மெஷின்லுமே வந்து இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் விண்டோஸ். விண்டோஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா? மைக்ரோசாஃப்ட்டோட ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்ல நம்ம எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த அடுத்தது கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து என்னன்னா, எல்லா ஓஎஸ் பிளாட்ஃபார்ம்லயும். ஸோ ஓஎஸ்னா வந்து ஆப்பிள்ல இப்போ நீங்க வந்து இந்த இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ஓஎஸ் பிளாட்ஃபார்ம்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணலாம். நான் வந்து விண்டோஸ் செலக்ட் பண்றேன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 லாங்குவேஜஸ் இருக்கு. இப்ப நான் சப்போஸ் வந்து ப்ராசஸ்க்கு உள்ள போன உடனே, சில சின்டாக்ஸ் வந்து நான் எழுத வேண்டியது வரும். அத வந்து சி ஷார்ப்பா, விபியா அப்படின்றத நான் முன்னாடியே வந்து டிசைட் பண்ணுவேன். எனக்கு வந்து விபி வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஃபெமிலியரா இருக்கும். மோஸ்ட்லி வந்து விபி நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க சி ஷார்ப்ப விட. அதனால நான் வந்து விபி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ ஒன்ஸ் நீங்க கிளிக் ஆன் கிரியேட் பட்டன ஹிட் பண்ண உடனே, உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் வந்து லோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த பிளேஸ் தான் வந்து நீங்க வந்து ப்ராசஸ் வந்து டிசைன் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ இந்த டூர்லாம் வந்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் வந்து சொல்றேன். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்க ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ண உடனே, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இன்வாய்ஸ் ஜெனரேஷன் அப்படின்ற டைட்டில் வந்து நாம குடுத்தோம் இல்லையா? அது வந்து ஆட் ஆயிருக்கும். அதுக்கு கீழ டிபெண்டன்சிஸ்ன்னு இருக்கு. இந்த டிபெண்டன்சிஸ்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இங்க வந்து மெயின் சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. ஓகேங்களா? மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. நான் மெயின் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ப்ராஜெக்ட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேசன் ஃபைல் இருக்கு. இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா வந்து கிரியேட் ஆகுறது. நான் வந்து இந்த டிபெண்டன்சினா என்ன அப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்றீங்க. அந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ வந்து டிசைன் பண்ணும்போது, இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸெல் அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்றீங்க. இல்ல வந்துட்டு ஒரு வேர்ட் அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கான பேக்கேஜஸ வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஸோ லெட்ஸ் சே வந்து நான் எக்ஸெல் அதாவது நான் ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ண போறேன். அதுல எக்ஸெல் வந்து நான் நெறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து பிளேஸ் பண்ண போறேன். விச் மீன்ஸ் நான் எக்ஸெலோட நெறைய இன்டராக்ட் பண்ணணும். டேட்டா எடுக்கணும். டேட்டாவ பிளேஸ் பண்ணணும். ஸோ மோர் ஓவர் வந்து எக்ஸெலோட இன்டராக்ஷன் இருக்கும் அப்டின்னும்போது, நீங்க இந்த எக்ஸெல் டாட் ஆக்டிவிட்டீஸ் அப்டின்றத வந்து நீங்க வந்து டிபெண்டன்சி வந்து ஆட் ஆயிருக்கணும். இப்ப இங்க வந்து மெயில் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. சிஸ்டம் டாட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இதெல்லாம் டிஃபால்ட்டான ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ இப்ப நான் சப்போஸ் வந்து இங்க எக்ஸெல் இருக்கு இல்லையா? இப்ப எக்ஸெல்ன்னு சொல்றீங்க. நான் அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எங்க இருக்கும் அப்டின்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ் பேனல் போனீங்கன்னா, இங்க இருக்கும். இப்ப நான் சப்போஸ் எக்ஸெல் அப்டின்னு டைப் பண்ணா, ஸோ எக்ஸெல் ரிலேட்டடான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இங்க அவைலபிளா இருக்கும். ஓகே. ஸோ அதே மாரி அடுத்த டிபெண்டன்சி என்ன? மெயில்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்ப நாங்க மெயில் அப்டின்னு போயிட்டு மெயில் அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ இங்க பாருங்க மெயில் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. ஸோ இப்ப நான் வந்து ஒரு பிடிஎஃப் ஆட்டோமேஷன் பண்ணணும். என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்கு. அதுலருந்து டேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப அந்த ஆக்டிவிட்டிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க ஆக்டிவிட்டில போயிட்டு ஜஸ்ட் லைக் தட் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சேவ் எக்ஸெல் ஃபைல் ஆஸ் அ பிடிஎஃப் அப்புறம் அடோபோட பிடிஎஃப் சர்வீசஸ் வந்து இருக்கு. சில டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிடிஎஃப் சர்வீசஸ் இருக்கு. இல்ல நான் வந்து அம் பிடிஎஃப் அ பிடிஎஃப்ல இருந்து டேட்டாவ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எனக்கு வந்து தனியா சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குமா அப்டின்னா, எஸ். இப்போ ஆம் இங்க டிபெண்டன்சி ஆட் ஆகல. நான் என்ன பண்ண போறேன்னா, மேனேஜ் பேக்கேஜஸ் போயிட்டு கிளிக் பண்ணி, ஆல் பேக்கேஜஸ கிளிக் பண்ணிட்டு, இங்க பிடிஎஃப் அப்டின்னு டைப் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறைய பேக்கேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுல யுஐபாத்தோடது பார்த்தீங்கன்னா, uipath.pdf.activities. ஸோ இத இங்க ப்ரிவ்யூ இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் லேட்டஸ்ட் வந்து கம்யூனிட்டி எடிஷன்ல வந்து இப்போ லேட்டஸ்ட்டா ஏதாவது வந்துட்டு பக் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல அப்டேட்டடா வந்து அந்த பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் ப்ரிவ்யூன்னு இருக்கு. ஸோ இப்போ கிளிக் ஆன் இன்ஸ்டால். ஓகே. அண்ட் தென் கிளிக் ஆன் சேவ். ஓகே. இப்போ பாருங்க.
இந்த பிடிஎஃப் uipath.pdf.activities சொல்லிட்டு ஒரு டிபெண்டன்சி வந்து ஆட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் நான் வந்து ஒரு பிடிஎஃப் ஆட்டோமேஷன் பண்ண போறேன். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து எனக்கு தேவை. ஸோ அதனால நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க, எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் as a image, export image from the pdf, which means நான் வந்து ஒரு பிடிஎஃப்ல இருக்க இமேஜ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து பிடிஎஃப் வந்து ஒரு பேஜ் வைஸா வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி, இல்ல பிடிஎஃபோட பேஜ் கவுண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன தேவையோ, இப்போ சப்போஸ் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஆக்டிவிட்டீஸ் எனக்கு அவைலபிளா இருந்துச்சு ஆக்டிவிட்டி பேனல்னா நோ இஷ்யூஸ். இல்ல அப்படின்னா நீங்க டிபெண்டன்சி வந்து அது என்ன பர்டிகுலர் டிபெண்டன்சி அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதுதான். ஸோ சப்போஸ் இங்க நான் வேர்டில் வந்துட்டு வேர்ட் ப்ராஜெக்ட் பண்ண போறேன், ஓகேங்களா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னும் போது இங்க வேர்ட் ஆக்டிவிட்டி வந்து இல்லை. ஸோ அப்போ எனக்கு வேர்டில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணுவேன். ஒன்று வந்து இங்க மேனேஜ் பேக்கேஜ் டிசைன் டேபில் மேனேஜ் பேக்கேஜஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணி ஆட் பண்ணலாம். இன்னொன்று இங்கேயே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேனேஜ்னு வரும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஆப்ஷன் வரும். இதில் நான் ஆல் பேக்கேஜ் கொடுத்துட்டு இங்க வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணா உங்களுக்கு UiPath-ஓடது வரும், ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து இதை கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலீஸ்டு பை ஆத்தர் வந்து UiPath, ஓகேங்களா. இது வந்து அஃபிஷியல். ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் தென் கிளிக் ஆன் சேவ். இது வந்து நீங்க என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறீங்க, அதுக்கு எனக்கு ஒரு பேக்கேஜ் தேவை அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ண வேண்டியதுதான். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஆக்டிவிட்டிஸ் பாருங்க. இங்க வந்து அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பேனல் பாருங்க. இங்க word.activities டிபெண்டன்சி வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து ஆக்டிவிட்டி பேனல்ல போயிட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் word. ஓகே. சி add picture, append text, read text, replace picture, save document as a PDF. ஸோ இவ்வளோ வேர்ட் ஆக்டிவிட்டி இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம வேர்ட் ஆட்டோமேஷன் வந்து பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் பேனல் இருக்க டிபெண்டன்சிஸ் அப்படின்றதுக்கான மீனிங் அண்ட் எப்படி வந்து டிபெண்டன்சி ஆட் பண்றது, டிபெண்டன்சி எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இன்வாய்ஸ் ஜென்ரேஷன் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லை வந்து ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து உங்க ப்ராசஸ் வந்து எப்படி வந்து அதாவது உங்க ப்ராசஸ்க்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை, ஸோ அது எப்படி ரன் ஆகணும், பேக்ரவுண்டில் ரன் ஆகணுமா, இல்லை வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது நான் லேட்டர் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ப்ராசஸ்க்கான உங்களுடைய ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா ஃபியூச்சரையும் வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து என்னுடைய மெயின் பேஜ். ஓகே. இது என்னுடைய மெயின் பேஜ். இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பா ஒரு மெயின் பேஜ் வந்து மெயின் ஷீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கதான் வந்து உங்களுடைய ப்ராசஸ், அதாவது என்ன எக்ஸாம், ஸோ என்ன டேட்டு, ஸோ என்ன பேப்பர் எல்லாமே நீங்க வந்து அதுல ஃபில் பண்ணுவீங்க. ரோல் நம்பர், உங்களுடைய நேம் எல்லாமே ஃபில் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மெயின் பேஜ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஜ். ஓகே. அண்ட் அடிஷ்னல் ஷீட் வந்து நீங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்க ஒரு தமிழ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு மெயின் பேஜ் வந்து வச்சிருப்பீங்க. பேக் எண்ட்ல வந்து ஒவ்வொரு அடிஷனல் ஷீட்லயும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து எழுதுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சிம்பிளா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இது மெயின் பேஜ், நான் வந்து இன்னொரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும், நான் அதுல வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த டிசைன்ற டேப்ல நியூன்ற ஆப்ஷன்ல சீக்வன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். ஓகே. ஸோ இதுல நான் வந்து ரீட், ஓகே, ரீட் கஸ்டமர் டேட்டா. ஓகே. ஸோ ரிமெம்பர் தட் இங்க பாருங்க, ரீட் கஸ்டமர் டேட்டா அப்படின்றதையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா கொடுத்துருக்கேன். ஈச் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலா கொடுத்துருக்கேன். தென் கிளிக் ஆன் கிரியேட். ஸோ ஒன்ஸ் நீங்க கிளிக் ஆன் கிரியேட் பண்ண உடனே பாருங்க இங்க உங்களுக்கு ரீட் கஸ்டமர் டேட்டா அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா மெயின் பேஜை அவாய்ட் பண்ணிட்டு, ஓகே, மெயின் பேஜ் வந்து நம்ம லேட்டரா வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ ரீட் கஸ்டமர் டேட்டான்றதுல தான் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து அலைன் பண்ணும். அதாவது நம்ம ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இந்த பர்டிகுலர் பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து இங்க ரீட் கஸ்டமர் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா
ஜஸ்ட் லைக் எக்ஸாம் மாதிரி தான். நான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போறேன்னா, ஒரு ஷீட்ல வந்து நீங்க வந்து எழுதணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? ஏன்னா இட் ஷுட் பி கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஒரு ஸ்டோரியா இருக்கணும். இப்ப நான் ஒரு ஆன்சர் ஷீட்ல வந்துட்டு ஒரு கொஸ்டின் எழுதிட்டு, அதுக்கான ஆன்சர் மட்டும் நான் அந்த பர்ட்டிகுலர் ஷீட் எழுதுவேன். இப்ப இன்னொரு விஷயம் நான் இன்னொரு பர்ட்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இன்னொரு அடிஷனல் ஷீட் வாங்கி நான் அதுல எழுதுவேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட்ட ஆ பீஸா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆ டிவைட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு பீஸஸ்க்குமே வந்து என்னன்னா, ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஒரு ஸ்டார்ட், ஒரு எண்ட் இருக்கும். ஓகேங்களா? இங்க நான் ரீட் கஸ்டமர் டேட்டா அப்படின்னு குடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் வொர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்ட்டிகுலர் வொர்க் ஃப்ளோல நான் என்னுடைய கஸ்டமர் டேட்டா வந்து எக்ஸெல்ல வச்சிருக்கேன். அந்த கஸ்டமர் டேட்டாவ நான் ரீட் பண்ணி, ஆ அதுல ஏதாவது வந்து ஆ டேட்டா மேனிபுலேஷன் பண்ணணும். மேபி என்னுடைய கஸ்டமர் டேட்டா வந்து சில கஸ்டமருக்கு வந்து இன்கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும். இல்ல சில கஸ்டமர் வந்துட்டு என்னுடைய லிஸ்ட்லயே இல்ல. அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்து என்னுடைய சர்வீஸ்ல இருந்து வந்து அவங்க அம் அ அதாவது போயிட்டாங்க அப்டின்னும்போது, நம்ம அந்த அந்த மாதிரியான டேட்டா மேனிபுலேஷன் எல்லாமே நம்ம இந்த பர்ட்டிகுலர் வொர்க் ஃப்ளோல பண்ணலாம். அடுத்தது நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு இமெயில் சென்ட் பண்ணணும் அப்டின்னா எப்டி பண்ணுவோம்? அதுக்கு நம்ம இதே வொர்க் ஃப்ளோல வந்து கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஓகே. சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு 2 பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். மெயின் பேஜ். ஸோ 2 வொர்க் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் இந்த வொர்க் ஃப்ளோ 2மே டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் மெயின் பேஜ்ல என்ன பண்ணுவோம்னா, சிம்பிளா ப்ராஜெக்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரீட் கஸ்டமர் டேட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸிக்யூட் பண்ணேன். அப்படின்றத அரேஞ்ச் பண்ற ஒரு பிளேஸ் தான் மெயின் பேஜ். ஓகே. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ப்ராசஸ டிசைன் பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம ப்ராசஸ் எல்லாமே வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து டிசைன் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து நான் ஒரு ப்ராசஸ எப்படி கிரியேட் பண்றது? எப்படி வந்து அந்த ப்ராசஸ வந்து மல்டிபிள் பீஸஸா டிவைட் பண்றது? அது எப்படி வந்து மெயின் பேஜ்க்கு கொண்டு வந்துட்டு, நீங்க இங்கருந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் ஆகும். இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கனோ, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து இந்த பர்ட்டிகுலர் ஒர்க் ஃப்ளோ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இப்படிதான் வந்து ஒரு ப்ராசஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். பட் நம்ம கோயிங் ஃபார்வர்ட் வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து பார்ப்போம். ஸோ எப்படி வந்து ப்ராஜெக்ட்ட வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்றது, ஒர்க் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், என்னென்ன பெஸ்ட் பிராக்டிசஸ் வந்து ஆட் பண்ணணும். ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணும்போது ஒரு எரர் ஃப்ரீ பாட்டா தான் வந்து டெலிவர் பண்ணணும். அது நீங்க ஒரு பாட் வந்து டெவலப் பண்ணி குடுக்குறீங்க அப்டின்னா, ஒரு ப்ராசஸ் டெவலப் பண்ணி குடுக்குறீங்கன்னா, அதுல எந்த ஒரு எக்செப்ஷனுமே வரக்கூடாது. அன்டில் சிஸ்டம் எக்செப்ஷன தவிர மத்த எந்த ஒரு எக்செப்ஷனுமே வரக்கூடாது. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு நீங்க வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பாட்ட வந்து பில்ட் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுடைய எய்ம். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் அப்டின்னா என்ன அப்டின்றத வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஃபுல்லாவே நம்ம வேரியபிள் அப்டின்னு தான் வந்து நெறைய அ டைம் வந்து பேசுவோம். அப்படி வேரியபிள்னா என்ன? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்கு? அந்த ஒவ்வொரு டைப்ஸும் நம்ம எப்படி வந்துட்டு UiPath ஸ்டுடியோல ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் அப்படின்னா வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கண்டெய்னர். என்ன கண்டெய்னர் அப்படின்னா, ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு கண்டெய்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ரியல் டைம்ல வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பொருள நீங்க போடும்போது, அது வந்து நம்ம கண்டெய்னர் கூட சொல்றோம். ஓகேங்களா? அத நீங்க எங்கெல்லாம் வந்து எடுத்துட்டு போறீங்களோ, அங்கெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கிற பொருளும் வந்து டிராவல் ஆகும். கரெக்ட்டா? ஸோ அதே மாதிரி தான் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா, அந்த வேரியபிள எங்கெல்லாம் நீங்க கால் பண்றீங்களோ, அங்க உங்க வேல்யூ வந்து கூடவே வந்து டிராவல் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். சப்போஸ் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க நெறைய கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? நீங்க ரோட் சைடு வந்து நெறைய கண்டெய்னர்ஸ், Maersk, FedEx இந்த மாரி நெறைய கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. CMA, CGM இந்த கண்டெய்னர் எல்லாமே அதுக்குள்ள ஒரு பொருள வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும்போது, கண்டெய்னர் பிளஸ்
அதுக்குள்ள இருக்கிற பொருளும் டிராவல் ஆகுது. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம யூஐ பாத்ல நீங்க என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணாலும், அந்த வேரியபிள எங்க கால் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து டிராவல் ஆகும். ஓகேங்களா? நான் வந்து ஸ்டூடியோல சொன்னேன் இல்லையா? 2 பேஜ் கிரியேட் பண்ணேன். ஒண்ணு வந்து என்னன்னா, டேட்டாவ ரீட் பண்றதுக்கான பேஜ். இன்னொன்னு எதுக்காகன்னா, இமெயில் சென்ட் பண்றதுக்கான பேஜ். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து நான் செகண்ட் பேஜ்க்கு வந்து ஒரு டேட்டா வந்து அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஓகேங்களா? அந்த வேரியபிள்ல நான் டேட்டாவ ஸ்டோர் பண்ணி, இன்னொரு ஒர்க் ஃப்ளோவுக்கு வந்து நான் எடுத்துட்டு போவேன். அதுக்காக தான் இந்த வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே? இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்குன்னா, ஸ்ட்ரிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான டைப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் வந்து மத்தத வந்து கவர் பண்ணுவோம். ஸ்ட்ரிங், இன்டிஜர் 32, டபுள், பூலியன், அரே ஆஃப் என்னென்ன டேட்டா டைப் வேணும்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேட்டா டேபிள், டிக்ஷனரி, லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இவ்வளோ இருக்கு. நான் ஒவ்வொன்னையும் வந்து அந்த பர்ட்டிகுலர் டாபிக் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் வேண்டாம். ஸ்ட்ரிங் அப்படின்னா மட்டும் நான் என்னன்னு சொல்றேன். எ வேரியபிள் தட் கேன் ஸ்டோர் அ டெக்ஸ்ட் டேட்டா. டெக்ஸ்ட் டேட்டானா இப்போ லெட்ஸ் சே வந்து ராஜேஸ்வரி, விஷாலி இந்த மாதிரி ஒரு நேம ஸ்டோர் பண்ணோம். இல்ல ஒரு ஒரு ஃபோல்டரோட பாத்த ஸ்டோர் பண்ணோம். இல்ல ஒரு ஃபைல் நேம் ஸ்டோர் பண்ணணும். இல்ல ஒரு கஸ்டமர் நேம் ஸ்டோர் பண்ணணும். இல்ல வந்துட்டு நான் ஒரு வெப்சைட்டோட URL வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டைப்ப வந்து சூஸ் பண்ணணும். இன்டிஜர் 32 அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்பர் ஒரு ஹோல் நம்பர வந்து நான் வந்து ஆட் பண்ணணும், ஒரு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்டிஜர் டேட்டா டைப் வந்து அதாவது இன்டிஜர் வேரியபிள வந்து டேட்டா டைப்ப வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ டபுள், பூலியன் எல்லாமே நான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நான் தியரிட்டிக்கலா நான் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட் ரிமெம்பர் தட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் இருக்கு, வேரியபிள்னா என்ன அப்படின்றது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு சில வேரியபிள் டைப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் வேரியபிள் நேம். கஸ்டமர் நேம்னு இருக்கு இல்லையா? ஸோ இத வந்து நம்ம வேரியபிள் நேம் சொல்லுவோம். இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். ஸோ என்ன வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, நீங்க வந்து ப்ராடக்ட் பிரைஸ், கஸ்டமர் நேம், எம்ப்ளாயி ஏஜ், எம்ப்ளாயி டேட்டா டைபிள், ஃபைல் பாத் இந்த மாதிரி நான் நேம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன வேல்யூவ ஸ்டோர் பண்றீங்களோ அதுக்கு ரிலவென்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து நீங்க ஒரு வேல்யூ வந்துட்டு ஒரு நம்பர ஸ்டோர் பண்ணிட்டு, அதுக்கு வேரியபிள் நேம் வந்து வேற மாதிரி குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு புடிச்ச மாதிரிலாம் வேரியபிள் நேம் வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணக்கூடாது. அதுல என்ன ஸ்பெசிஃபிக்கான டேட்டா வந்து ஸ்டோர் பண்றீங்களோ, அதுக்கு ரிலவென்ட்டா வேரியபிள் நேம் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் ஆல்வேஸ் என்ன அப்படின்னா, பாஸ்கல் கேஸ யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து ஆல்வேஸ் ஏன்னா நான் வந்து பாஸ்கல் கேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வந்து ரொம்ப ஆ என்ன சொல்றது? பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆல்வேஸ் ப்ராஜெக்ட் நேமா இருக்கட்டும், இல்ல வந்து வேரியபிள் நேமிங்கா இருக்கட்டும். நீங்க பாஸ்கல் கேஸ சூஸ் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் கேமல் கேஸ் சூஸ் பண்ணுவாங்க. டைட்டில் கேஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் கேமல் கேஸ் தென் நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் எதுவும் கன்ஃப்யூஸ் இல்லாம ஆல்வேஸ் ஃபாலோ த பாஸ்கல் கேஸ். ஓகே. அந்த பாஸ்கல் கேஸ் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். அண்ட் first letter of each word in each word should be capitalized. Okay, there are no space between the words. Let's say employee name, folder path, bank account number. So இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நான் இங்கேயும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது வந்து வேரியபிள் நேம், திஸ் இஸ் வேல்யூ. ஓகேங்களா? டேட்டா டைப் அப்படின்றது வந்து நீங்க என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்றீங்களோ அதுதான் டேட்டா டைப். இங்க வந்து ராபர்ட் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரிங்னா என்னன்னா ஒரு டெக்ஸ்ட். ஓகே. ஃபைல் பாத் இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸ்ட்ரிங் மீன்ஸ் டெக்ஸ்ட். ஓகேங்களா? அப்ப இதோட டேட்டா டைப் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரிங். இதோட வேரியபிள் நேம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஃபைல் பாத். ஸோ ஓகே, கம் டு திஸ் பிளேஸ். எம்ப்ளாய் ஏஜ். ஸோ வேரியபிள் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எம்ப்ளாய் ஏஜ். ஓகே. வேல்யூ என்னன்னு கேட்டா 32 அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஓகே. இதோட டைப் என்ன? வேரியபிள் டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஹோல் நம்பர் தட் இஸ் கால்ட் இன்டீஜர் 32. உங்களுக்கு தெரியும். இங்க வந்து a variable that can store integer numbers. ஓகேங்களா? ஸோ ஒரு முழு நம்பரா வந்து ஸ்டோர் ஆச்சுன்னா வந்து
அது இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ப்ராடக்ட் ப்ரைஸ்ன்றது வேரியபிள் நேம் அண்ட் 100.56 அப்படின்றது வந்து data, value. Okay, and what is this data type? This data type is double. Okay, a variable that can store floating point numbers. அதுதான் வந்து டபுள் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வந்து பாயிண்ட்ஸ்ல வந்து நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த டபுள் அப்படின்ற வந்து டேட்டா டைப்பை சூஸ் பண்ணணும். அதை எப்படி சூஸ் பண்ணணும், எங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்டூடியோல காட்டுறேன். ஓகே ஓகே ஸ்ரீனி, எனக்கு வந்துட்டு ஐ கேன் ஸ்டோர் டெக்ஸ்ட், ஐ கேன் ஸ்டோர் நம்பர், ஹோல் நம்பர், ஐ கேன் ஸ்டோர் டெசிமல் நம்பர்ஸ். ஓகே ஃபைன். ஐ வாண்ட் டு ஸ்டோர் அ டேட்டா டேபிள். ஓகே, டேட்டா டேபிள் தான் என்ன, ஒரு காலம் அண்ட் ரோ காம்பினேஷன் தான் டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னா என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் டேட்டா டேபிள். ஓகேங்களா? ஸோ அது டேட்டா டேபிள், எ வேரியபிள் தட் கேன் ஸ்டோர் டேபிளர் டேட்டா இன் அ ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட். ஓகேங்களா? அதுக்கு நான் வேரியபிள் நேமும் பாருங்க, அது ரிலவெண்டா தான் கொடுத்துருக்கேன். எம்ப்ளாயி டேட்டா டேபிள் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நீங்க வந்து தனித்தனியா சொன்னீங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், ஐ மீன் ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணலாம், ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், டெசிமல் பாயிண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம், அண்ட் டேபிள் ஃபார்மேட்டை ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட் அபவுட் எனக்கு வந்து ஒரே ஒரு வேரியபிள்ல மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க அரே வேரியபிள் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலா சொல்லுவேன். ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வேரியபிள் இருக்கு, அது எப்படி என்ன வேல்யூ வந்து என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேங்களா? இது அரே. அரேன்றது வந்து என்னன்னா டைப் வந்து ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். அரே அப்படின்னா மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சேம் டேட்டா டைப். இப்போ நான் ஸ்ட்ரிங்னு டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் எல்லா வேல்யூமே வந்துட்டு ஸ்ட்ரிங்ல தான் கொடுக்கணும். இங்க இன்டீஜர் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லா வேல்யூமே வந்து ஹோல் நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து அரேல என்ன மெத்தடு அப்படின்றத சூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். சிமிலர் லைக் வந்து இங்க பாருங்க, நான் இன்டீஜர் அரேலயே வந்து இன்டீஜர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் 1923. பட் நீங்க ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் பண்ணும்போது டபுள் கொட்டேஷன்ல வரும். பட் நம்பர்ஸ்க்கு வந்து ஆல்வேஸ் வந்து கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் வந்து வராது. ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா நேம்க்கு வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து டபுள் கொட்டேஷன் இருக்கும், நம்பர்ஸ்க்கு வந்து டபுள் கொட்டேஷன் வந்து இருக்காது. ஓகே, அண்ட் அதே மாதிரி டிக்ஷனரி இருக்கு. ஸோ டிக்ஷனரின்றது வந்து என்னன்னா இது கீன்னு சொல்லுவோம், இது வேல்யூன்னு சொல்லுவோம். இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான டாபிக். இதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேணாம். இது எல்லாமே நம்ம வந்து கோயிங் ஃபார்வர்ட் 1 by 1 வந்து ப்ராக்டிக்கலா பார்ப்போம்.